Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் டாபா ஸ்டைலில் பொட்டேட்டோ கிரேவி செய்ய போகிறோம். யூஸ்வலாக நம்ம இந்த டாபாவில் இல்லைன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்டுட்டு அதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணால் கிரேவி கரெக்டாக வராது. பட் நம்ம இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம இன்றைக்கி பேபி பொட்டேட்டோஸ் வச்சு இந்த கிரேவி செய்ய போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 காஷ்மீரி சில்லி, இது வந்துட்டு கலருக்காக. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே மசாலா செஞ்சு இந்த கிரேவி செஞ்சோன்னா மட்டும்தான் அந்த டாபா ஸ்டைலில் நல்லா வரும். யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற மசாலா பவுடர் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஆனளவுக்கு இதை வீட்டில் இந்த மாதிரி மசாலா பவுடர் செஞ்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது இப்போ பேன்லேருந்து எடுத்து நம்ம ஆறுறதுக்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான 2வது மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே பேனில் நீங்கள் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட 2 ஆனியன் நான் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் அரைக்க போகிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 4 டொமேட்டோ, ஒரு 10 to 12 cloves ஆஃப் garlic அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேஷ்யூநட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம போட்ட டொமேட்டோ ஆனியன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நம்ம ஆறுறதுக்கு சைடில் எடுத்து வச்சிடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ், அது வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ மசாலா இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாமே ஜாரில் சேர்த்தாச்சு. இது வந்துட்டு நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த செகண்ட் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம போட்ட சோம்பு வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இதை ஆட் பண்ணிங்கன்னா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 மினிட் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம போட்ட மஞ்சள் பொடி அண்ட் அந்த கசூரி மேத்தி வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பேபி பொட்டேட்டோ வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பேபி பொட்டேட்டோ இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பெரிய பொட்டேட்டோ வரும் இல்லையா, அதை கூட கட் பண்ணி வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அகெயின் நீங்கள் இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பொட்டேட்டோஸ் வந்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எல்லா சைடுமே கொஞ்சம் கோல்டன் கலரில் டர்ன் ஆகும். அந்த டைமில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க.
பாருங்கள் மசாலா பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிரைட்டான கலர் வரும் உங்களுக்கு பொட்டேட்டோ மேலே. அந்த டைமில் நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மசாலா பேஸ்ட் கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த செம்மையான கிரேவி ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இந்த கிரேவியை 5 மினிட்ஸாக நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் விட்டு வரும். அந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே இந்த டெலிஷியஸான கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், இது வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள், டாபா ஸ்டைலில் செம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ கிரேவி வந்துட்டு வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.